சண்முகனா வேலைக்கு போகலையா? சரி சரி பார்த்து போயிட்டு வா. என் புள்ள சட்டமன்றம் இன்னைக்கு எம்எல்ஏல என் புள்ள கூட்டம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு தான். ஆமாம் ஆமாம் என் புள்ள எம்எல்ஏ இதான் வரான் பாருங்க. என் புள்ள எம்எல்ஏ. எவ்வளோ எளிமையாக இருக்கான் பாருங்க. செருப்பு கூட போட மாட்டான். ஏன் செருப்பு போடலாம் இல்லையா? செருப்பு வேணாம்ப்பா, பழகிருச்சு. இல்லைன்னா கிழிச்சிருவேன். செருப்பு அப்படியே பழகிடுச்சு. எப்போ அந்த வுட்லேண்ட் செருப்புலாம் சும்மா தான் வச்சிருக்கேன். 4 செட்டு வாங்கி வச்சிருக்கேன். பெல்ட் மாடல்ல இருந்து சொருவுற மாடல்ல இருந்து போட்டுக்க வேண்டியதானே. ஃபங்க்ஷனுக்கு போனா போட்டுக்கலாம்ப்பா, சட்டமன்றத்துக்கு இப்படி போனா. அப்படியா? என்ன நடந்துச்சு? எல்லாம் ஓகேவா? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, சட்டமன்றம் நல்லா போச்சு. முக்கியமான விஷயம் சொல்லணும்பா, நம்ம பஸ்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் போ. சரி, அதனால சட்டமன்றத்துல அந்த எம்எல்ஏ வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காப்ல. சரி, கார் வாங்கி தரணுமா? அப்படியா? கார் வாங்கி தர போறாங்க நமக்கு. அப்படியா? நல்ல கார் வாங்கி தர போறாங்கப்பா. என்னப்பா நீனு வா, இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து பேசுவோம். வயிற்றுச்சல்லாம் இருக்காங்க. வா வீட்டுக்குள்ள போ. ஏன்னா நம்ம இருக்கிறதுக்கு கார் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமாப்பா? ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அந்த காரு சர்வீஸு, பெட்ரோலு, நம்மளே கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கோம். இந்த மாதிரி சின்ன வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமாப்பா, இங்கெல்லாம் வந்து எப்படிப்பா அதே கார் குடுக்குறான்ட்டாங்க, அது எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தான் தெரியல. பெட்ரோல் அப்புறம்பா நேத்து காய்கறி வாங்குக்கு இந்த டிஃபெண்டர் கார் எடுத்துட்டு போனேன். லைட்டா ஸ்கிராட்ச் விழுந்துருச்சு. அதை காரை மாத்தி கொடுப்பா. கார் டோர் மாத்திருமா? கார் மாத்திர மாத்திரு. காரை மாத்திரு. எனக்கு பிடிக்கல, டிஃபெண்டர் கார் பிடிக்கல. டஸ்டரா வாங்கிருப்பா. டஸ்டர்னு ஒரு மாடல் இருக்காம்ல, ஆமா அதை வாங்கிருப்பா. சரி மாத்திரும். எம்எல்ஏ வரதா வேற ஏதாவது சொல்றாங்களா? சலுகை குடுக்குறாங்களா? அது குடுக்குறாங்க. நம்ம இங்க போயிட்டு வரோம்ல சென்னைக்கு, அங்க மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலும் பஸ் எல்லாம் ஃப்ரீப்பா. பஸ்ல ஃப்ரீயா? பஸ் ஃப்ரீ தான். ஏசி பஸ்ஸாவே போயிட்டு வந்துக்கலாமா? பஸ் எல்லாம் என்னப்பா, எந்த மூளைக்குப்பா பஸ் எல்லாம் போய் வந்து நீங்க பண்ற வேலைக்கு நம்ம இருக்க கஷ்டத்துக்கு பஸ் எல்லாம் போக முடியும். நீ பேசாம ஒரு ஹெலிகாப்டர் கேட்க வேண்டியதானப்பா. எதிரிலதான் பீச் இருக்கு, இறங்கி இப்படி சரட்டுன்னு போயிட்டு வந்துடலாம்ல. அது கேட்கலாம், பேசுவோம். வீட்டு காசு நாசமா போறானுங்க, நக்கிட்டு போறானுங்க. நீ பாட்டு கேளுப்பா, கேட்டு விடுங்க. காரு கேட்ட இடத்துல நீ இந்நேரம் ஹெலிகாப்டர் கேட்டா வாங்கிருக்கலாம். பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருந்திருக்கலாம். இனோவா கார் தராங்க. இனோவாவா? இனோவா வேணாம்ப்பா, மெர்சிடிஸ்ல ஏதோ ஒண்ணு வந்திருக்காம்பா புதுசா. ஆமா ஆமா, அது சூப்பரா இருக்காம்பா. அதுல வந்து இப்ப பிறக்கு கார் ஏதோ வந்திருக்காமா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதே வாங்கி கார் பறக்குது. இதுதான் பார்த்தேன் நானு. சரி, அது கூட அதாவது கேட்டு வாங்கிருங்க. சரிப்பா. அது சம்பளம் எவ்வளவு? சம்பளம் என்னப்பா, அது என்ன 1,50,000. ஏப்பா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம இருக்க குடும்பத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு 1,00,000 சமாளிக்க முடியுமாப்பா? கரெக்ட் தான். என்னையா நீ? ஆமா, அந்த தோப்பு வந்து விலைக்கு வருது. மொத்தமா ஒரு 3 சி சொல்றான். 3 தானா? 3 சி சொல்றான். அங்க பக்கத்துல 5 சீக்கு ஒன்று சொன்னான். அப்போ சேர்த்து வாங்கி 2த்தையும் சேர்த்து 8 சீக்கு வாங்கி போட்டுரு. சேர்த்து வாங்கிடுவோமா? வாங்கி போட்டு இன்னும் கார் வந்து நிறுத்த இடம் வேணும். ஆமாமா, அது வேற நிறுத்த வேற இடம் வேணும். எல்லாருக்கும் தராங்களா? எல்லா எம்எல்ஏக்கும் தராங்கப்பா. எல்லா காரும் எல்லாமே தராங்க. ஒரே மாதிரி இருக்குமே. நான் எளிமை வேணான்னு சொன்னேன். இதெல்லாம் வாங்கிக்கோங்க. எளிமை இருந்தா இல்ல எளிமையா? எளிமை வேண்டாங்க, வாங்கிக்கோங்க. சரி சரி சரி. அவரு யாரு? எம்எல்ஏவா? பிரிண்டா அவரு? ஆமா, நம்ம எம்எல்ஏ. இவரும் பார்க்க எளிமையா இருக்காரு. நீங்க தான் கேட்டீங்களாமே காரு? ஆமாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சட்டமன்றம். கோரிக்கை வச்சாப்புல. நான் கூட பரவாயில்ல, எளிமை இல்ல, எளிமை நார்மலா எளிமை. எளிமைக்கு எளிமை. வரிம கோட்டுக்கு கீழே அவர் ஒரு கோடு போட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு கீழயா? அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் பார்த்தேங்க. என்னங்க இப்ப நம்மளோட சொத்து மதிப்பாவது ஒரு 100 சி கீழே தான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. எடுத்து பார்த்தேன். என்னையாது இப்படி இருக்காரு? பேர் என்னங்க? குமாரா? பேர் குமாராமா? சண்முகம். என்னங்க பேரை மாத்திட்டீங்க? சண்முகம். இவர்கிட்ட வோல்க்ஸ்வாகன் கார் 5 லட்சத்துக்கு ஒண்ணு வச்சிருக்காரு. வோல்க்ஸ்வாகன் தானே வச்சிருக்காரு? வோல்க்ஸ் இல்லப்பா, வோல்க்ஸ்வாகன். ஆமா ஆமா. அப்புறம் வந்து இனோவா கிறிஸ்டா 10 லட்சம். கிறிஸ்டா வச்சிருக்காரு 10 லட்சம். மெர்சிடிஸ் பென்ஸ் ஒண்ணு 12 லட்சத்துக்கு ஒண்ணு வச்சிருக்காரு. மெர்சிடிஸ் பென்ஸ்லயே அட்வான்ஸ் மாடல் ஒண்ணு 30 லட்சத்துக்கு ஒண்ணு வச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறாப்ல. நீங்க இல்ல என்ன மாதிரி கஷ்டம்னா, வாரத்துல 7 நாள் சட்டமன்றம் வைக்கிறாங்க. திங்கக்கிழமை ஒரு காரு, செவ்வாய்க்கிழமை ஒரு காரு, புதன் வியாழன்னு போனா கூட மீதி 3 நாள் எந்த கார்ல போறது? அதுக்குதான் பாவமா. அப்ப கூட வியாழக்கிழமை வந்துரும், வெள்ளிக்கிழமை வந்துரும், சனிக்கிழமை என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை கஷ்டம் இல்ல. அதனால வீட்டுக்குள்ள கார் எடுத்து சுத்தணும்ல. அது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா இருக்காப்ல இவங்க. அதான் பாரு, மொத்த சொத்து மதிப்பு 37,52,775,021 ரூபா. அந்த 1 ரூபாயோட காட்டுறாரு பாரு, நாசமா போன இது போக. அந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட எல்லாம் வாழுங்கப்பா. அப்புறம் இந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுவாயிருது. மொத்த ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது மட்டும் ஒரு 20 லட்சம் தேவைப்படுது. சம்பளம் நீங்க கொடுத்துட்டு போயிரு. ஆமா, அது கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி அந்த கோயில் திருவிழாவாமா.
சரி கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஒரு 10,000 பேர் கடா வெட்டு போடுறோம் நம்ம. என்ன நம்ம இருக்க குடும்ப கஷ்டத்துக்கு 10,000 பேருக்குலாம் கொடுக்க முடியுமா? நம்ம ஆண்டப்பா நீ வந்து ஒரு 20 பேருக்கு கடா வெட்டுப்பா. 20 லட்சம் 20,000 பேருக்கு வெட்டுப்பா. அது காசெல்லாம் பாத்துக்காத. அங்கேயும் நீ செருப்போடாம போய் சீனை போடு, பாத்துக்கலாம். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கயா. நீ பாரியா, நல்லா நம்ம எல்லாம் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம். சரிப்பா போட்டுருவோம். ஆமா அப்புறம் வாங்க 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 விருந்து வர சொல்லியிருந்தேன்பா. இந்த பேச்சை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் யாருன்னு. அதாவது உண்மையிலேயே நீங்களாவது பரவாயில்லையா, கஷ்டப்படுறீங்க. இவங்க எல்லாம் ஜோசியம் பார்த்தே பல குடும்பத்தை சீரழிச்சு இது சீரா வாழ வச்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனா ஜோசியம் பார்த்தா கூட நல்லா வாழ முடியும்னு ஒரு எடுத்துக்காட்டு இவங்க தான். ஆமாப்பா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, இப்ப நீங்களாவது வார கணக்குல போடுறீங்க. இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு கார்ல திங்கள்ல இருந்து போட்டா 2 நாள் அவர் நடந்து போக வேண்டியதா இருக்கு. இப்ப அக்கெல்லாம் மாச கணக்குல போட வேண்டி இருக்கு கார்ல. ஆமா, நீ எடுத்த பாருங்க லிஸ்ட், உங்களுக்கு பாவமாயிருச்சு. மகேந்திரா 11 லட்சம், ஜீப் தாரு 20 லட்சம், ஈச்சரு 13 லட்சம், எர்டிகா 11 லட்சம், இன்னொரு ஜீப் தார் ஏஎக்ஸ் 15,50,000, எக்ஸ்யூவி 25,50,000, அர்பன் கிரூசரு ஹைபிரிட் விசஸ் ஹைபிரிட் 24,50,000, ஃபார்ச்சூனர் 47,50,000, டாடா மோட்டர்ஸ் 3,50,000, பிக்கப் P407 என்னமோ 5 லட்சம், மகேந்திரா 3,50,000. அக்காட்ட மட்டுமே 14 வகையான கார் வச்சிருக்காங்க. இல்ல கணவர் மட்டும் ஒரு 12 வகையான கார் வச்சிருக்காங்க, இதுலயே ஹைபிரிடா. இப்போ 2 கணக்கு போட்டா 26 தான் வருது. அப்ப மீதி மாசத்துல 4 நாள் அக்காவோட கஷ்டம் இப்படி நடந்து. உங்களோட முகத்தை பார்த்தா கூட 7.5 சனி இருக்க மாதிரி இருக்கு. வேணா பரிகாரம் பண்றீங்களா? ஜஸ்ட் ஒரு 1. என் குடும்பம் நல்லா இருக்கு, சீரழிக்க வேணாம். இது சீரா இருக்கு, நீங்க எதுவும் பண்ண வேணாம். எனக்கு என்னன்னப்பா, முட்டா பயலுக்கு ஊருக்குள்ள எவ்வளவு பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாருப்பா. குடும்பம் நாசமா போயிரும், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லியே இத்தனை காரை வாங்கியிருக்கு. சொத்து மதிப்பு அதுவும் 10 வகையான இன்சூரன்ஸ் போட்டுருக்குப்பா. 10 வகையான இன்சூரன்ஸ். எம்மாடி ஆத்தாடி ஆத்தா, இதுக்கே தலை சுத்துறியே. அசையும் சொத்து அசையா சொத்துலாம் எப்படி தெரியுமா இருக்கு? நீ எல்லாம் பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையாடா. தூ மானங்கட்ட போயில ஜோசியமாத்தே அக்கா அவளை வாங்கியிருக்கடா சீய. நீ செருப்பை போடாம நடந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி சவகாசம் வைப்பா. சரிப்பா, அப்பதான் நாமளும் எப்படி. நீங்க போங்க, வெயிட் பண்ணுங்க, வரேன் நான். ஆமா, உங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் அப்பப்ப இந்த வீட்டு பக்கம் வந்துட்டு போகணும். உங்களை மாதிரி ஏழைங்க தான் இந்த நாட்டுக்கு தேவை. உங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் இந்த நாட்டுல வந்து அடிக்கடி நீங்க போக. காரெல்லாம் 10வது சட்டை பண்ற உழைப்பு நீங்க எல்லாம் மக்களுக்காக. ஆமா மன்மதன், நன்றி. அப்பா ரொம்ப ஏழ்மை வேஷம் போடுறாங்க. அடுத்த செருப்பு இல்ல, பேண்ட கழட்டிட்டு வேட்டி லுங்கி கட்டிட்டு போக கூடாது. லுங்கி கொடுப்பா, கட்டிட்டு போயிடுறான். இது கட்டிட்டு போறியா? கருப்பு கட்டிட்டு போனா வெறுப்பாக்கி எரிஞ்சிருவாங்க. இல்ல வேற ஏதாவது எரிஞ்சிருவாங்க. ஏனாப்பா ஏழ்மை வேஷம் போடணும்? ஏழ்மை வேஷம் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ விஜய் கிட்ட போட்டு போதும், அவ்வளவுதான்டா, முடிஞ்சுடா. நீ தான்டா எளிமை, அவ்வளவுதான். சரியா? சரி, இப்படியே போயிரு. பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்குடா. என் குடும்பம் எப்படி முன்னேறுமோ அந்த 1,05,000 வச்சுக்கிட்டு. ஐயோ, ரொம்ப ஏழ்மையா வந்துட்டு இருக்கீங்க போலயா? ஆமாப்பா, இந்த கார்டு இந்தியாவிலே இல்லையா, அதனால இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம், ஏழ்மனே. ஆமா. மன்மத வணக்கம். வணக்கம். கார் சூப்பரா இருக்கீங்க, ஏழ்மையா இருக்கீங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் பென்ஸ் கார். ஆமா ஆமா, ரொம்ப ஏழ்மைங்க பாவம். ஆமா ஆமா அண்ணா. இது சும்மா கம்மி தாங்க, ரேஞ்ச் ரோவர். சும்மா கம்மி ரேட்டு. ஆமா, இதை கண்டுக்காதீங்க, நான் ரொம்ப ஏழ்மைங்க. வரி கட்டாதீங்க, வாங்கினோட மீட்டு கட்டலையாமா. ஆட்சி கொண்ட கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ பண்ணிடுவாங்க, வரவிடாதீங்க. சரி சரி.